காரணம் திமுக கமலஹாசனுக்கு கொடுத்ததன் மூலமாக, கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததன் மூலமாக காங்கிரஸுடைய டிமாண்டை குறைச்சிட்டாரு. காங்கிரஸ் தன் கட்சி விட்டு போகக்கூடாதுன்னு பார்த்தாரு, கூட்டணியை கட்சியை இருக்க வைக்க பார்க்கிறார். அதுதாங்க தாத்பரியம். ஒண்ணு, எப்பவுமே அன்ன போஸ்டா தான் வருங்க. இன்னைக்கு பாருங்க, அதிமுக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க 2 பேரு. ஒருவேளை டி ஜெயக்குமாரும் நம்ம அன்வர் ராஜாவையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா விஷயம் முடிஞ்சுது. எனினும் 5வது கேண்டிடேட் திமுக போடுவதற்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. 5 ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார், அதையும் தவிர பாஜகவுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்க வேண்டும். பாஜக கண்டிப்பாக அவர்கள் பாமகனுடைய ஓட்டு எங்க போகும்? இது அன்ன போஸ்டா வந்தாதான் சரியாகும். எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக ஒரு 5வது கேண்டிடேட்டை கூடிய விரைவில் போட்டின்னு இன்னும் 9 நாள் 10 நாள் இருக்குங்க. 10 நாளுக்குள்ள நிறைய மாறுங்க சிவா. நம்ம செம்மலைக்கு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. செம்மலை இல்லைன்னா டி சிவகுமார் கொடுத்துட்டானே, அவர் ஆங்கிலம் பேசுபவர், ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லாம் வந்திருக்காரு, விஷயம் தெரிஞ்சவர், எடப்பாடி பழனிசாமியிடம் கூடவே இருந்திருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்கன்னா அவர் லோக்சபா அடுத்த ஸ்பீக்கரோ அடுத்த மந்திரியோ இல்லாத மாதிரி கொடுத்துருவாங்க இங்க டெல்லியில. இதுதாங்க பின்னணி.